வணக்கம், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. மாலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மாலா மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் அரசு அன்னபூரணி அம்மா அவங்கள பற்றி. அன்னபூரணி அரசு அம்மாவா என்னன்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி அவங்கள பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கோம். இது அடுத்த வீடியோ. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பேசும்போது நான் அவ்வளோ மெச்சூரிட்டியாக இல்லை, இப்போ ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்டேன்னு நினச்சிக்கிட்டு நானே இந்த வீடியோ போடுறேன். இப்போ திருப்பி அவங்களுடைய வீடியோஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்கள பற்றி எனக்கு மனசு தோணினதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி வாங்க, மழை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மழை மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது மாசியல் வினை அப்படின்னு நம்ம ஒரு பதிகம் போட்டிருந்தோங்க. அந்த பதிகத்துக்கு ரொம்ப மரியாதையாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் வேணால் இப்போ இந்த கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள், உனக்கு என்ன தகுதி இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லைனா மற்றவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிற எந்த வீடியோஸ்லையுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறதே கிடையாது. அப்படி நான் சொல்கிறது எதுவுமே நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு அந்த வீடியோவை நான் போட்டிருப்பேன். பட் இதை செய்யுங்க, இது இப்படித்தான் அப்படிங்கிறது இன்னொரு பெரியவங்க சொன்ன வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது ஓகே, அது நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் மாசியல் வினை பதிகம் அப்படிங்கிறது தேசமங்கையரசி அம்மா சொன்னாங்க. அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா அது ஒரு பெரிய அதிகமான ஒரு வரி கொண்ட பாடலாக இருந்தால் நிச்சயமாக நானே அதை படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அறிவோ பொறுமையோ கிடையாது. ஸோ மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் ஒரு 4 வரி. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இறைவனை பற்றி யாருக்கு வேணுமானாலும், ஏமா இந்த கோயிலுக்கு போனேம்மா, எனக்கு நல்லது நடந்துச்சுமா, நீ போய் பாருமா, ஏம்மா நான் இந்த மாதிரி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணேன், இந்த எக்ஸாமுக்கு இந்த மாதிரி படித்தேன், நீ அதே மாதிரி படிமா அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் மாலா சொல்கிறது எல்லாமே. என்ன எல்லாரும் அனுபவித்த அட்வைஸ் சொல்லுவாங்க. நான் பெரியவங்க கேட்குறத உங்களுக்கு சொல்கிறேன். பெரியவங்க சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டு ஓகேங்களா? அவர் என்னை ரொம்ப மரியாதையாக பேசியிருந்தார். இட்ஸ் ஓகே, நம்ம பொது வழியில் வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி படியில் நம்ம காலை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பெரிய சாட்சி. பரவாயில்ல, நிறைய பேர் தப்பாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானே கமெண்ட்டை டெலீட் பண்ண அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இவர் கமெண்ட் டெலீட் பண்ணுற அளவுக்கு இல்லை, என்னை திட்டி தான் இருந்தார். ஓகே, நான் சொல்ல விரும்புகிறது இதுதான். நான் தான் சொல்லலை, தேசமங்கையரசி அம்மா தான் சொன்னாங்க. அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போது அன்னபூரணி அரசு அம்மா, இப்போது அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அவங்க யாரோ நம்ம யாரோ. இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆன்மீகம் அப்படின்னா அங்கே ஒரு உலகம் இருக்குமா, அங்கே ஒரு ஊர் இருக்குமா, உலகம் வேண்டாம் ஊர்னு வச்சுப்போம். ஆன்மீகம் அப்படின்னு அங்கே ஒரு ஊர் இருக்குமா அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஊருக்கு போகிறதுக்கு நான் இங்கே பேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அந்த ஊர் எங்கே இருக்குதுலாம் தெரியாது. அங்கே இருக்குது, எங்கேயோ இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. ஆன்மீகம்ங்கிற ஒரு ஊர் அங்கே இருக்குது. எனக்கு அந்த ஊருக்கு போகணும்னு தோணிடுச்சு. ஸோ அந்த ஊருக்கு போகிறதுக்காக இங்கே நான் பேக் பண்ணுறேன். இப்போ தான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுக்கு மேலே பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு முழுசாக ஆன்மீகம் தெரியாது. இதுதான் உண்மை. எப்போவுமே ஆன்மீகத்தில் முதல் படி அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தானே இருக்குது, தவிர அடிமையாக இருக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி தெரியலை அப்படிங்கிறத பகிரங்கமாக ஒத்துக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. இல்லைன்னா அது பேச மக்கள் காட்டி கொடுத்துரும் நான் முட்டாளுங்கிறத, புரியுதுங்களா? இப்போது அங்கே ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. நான் போகிறதுக்கு இங்கே பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் எனக்கு ஆன்மீகம் தெரியும். ஸோ அதனால் அந்த அம்மா சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி இருக்குதா அப்படின்னு தெரியாதப்போ இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், புரியுதுங்களா? சரி, ஓகே. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, அந்த அம்மாவோட வீடியோவுக்கு கீழே அவங்களும் தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவுக்கு கீழே தாயே அம்மா வாழ்க போற்றின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். எப்பயுமே நான் ஒரு மருத்துவம் குறிப்பு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்பேன். அவங்க அது எந்த அளவுக்கு அந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகும் அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பேட்டி போடுற அந்த சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி போடுறாங்க கமெண்ட்டு. இவங்களுக்குன்னு தனியாக வீடியோஸ் இருக்குது.
பாட்டு போட்டு. அந்த மாதிரி வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப பூச்சிகள் போட்டுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஆடியன்ஸ்க்கு என் கூட வாழக்கூடிய இந்த உலகத்தில் சகோதர சகோதரிகளுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார், உங்களுக்குள்ளேயும் இருக்கார். அவர் இல்லைன்னா உங்களால் ஒரு தடவை கூட மூச்சு விட முடியாது. புரியுதுங்களா? உங்கள் மூச்சு காற்று தான் உங்களுக்கு இறைவன். நான் இறைவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு இது கிடச்சிது அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் நானே தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. எந்த ஒரு இறைவனை நேரடியாக பார்த்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க நான் தான் கடவுள் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நித்யானந்தா இருந்தார். நித்யானந்தாவோட நிறைய பேச்சுக்கள் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அறிவாக இருக்கும். அவர் மக்களுக்கு சொன்ன விஷயம், அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கண்ணால் பார்க்காம காதால் கேட்காம நம்ம எதையுமே பேச முடியாது, யாராக இருந்தாலும். புரியுதுங்களா? அவர் என்ன சொன்னாருன்னா அதை நம்ம மக்கள் யோசனை பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. நம்மளை ஏமாத்துறதுக்கோ நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. எஸ்வி சேகர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணாருங்கிறாரு. ஸோ அவருக்கு ஏதோ ஹீலிங் அந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு அந்த யோகா அந்த மாதிரி ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறதுல எனக்கு முக்தார் ஒரு பேட்டி எடுத்தார். முக்தார் ஐயா பேட்டி எடுத்தாலே ரொம்ப நல்ல சந்தோஷமாக கேட்கலாம் அந்த பேட்டியை. அதுவும் வந்து இவங்க பேட்டி எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உட்காந்து மாலா அந்த பேட்டியை பார்த்தேன். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அதிலேருந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த அம்மா பேசுகிறதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிறவங்க ஒரு சக்தி, அதுக்கு ஒரு உருவம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கடவுள் வந்து மனிதருக்குள்ளே இறங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இப்போது நமக்கு ஒரு பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை உட்காரவே விடாது, ஒரு மாதிரி பண்ணும், கேராக இருக்கும், அது நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஒரு பிபிக்கே நம்மளுக்கு அவ்வளோ இருந்தால், ஒரு உடம்புக்குள்ளே இன்னொரு ஆன்மா இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு உடம்புக்குள்ளே 2 ஆன்மா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு மாலாக்கு தெரியல. ஸோ அந்த அம்மா சொல்கிறத பார்த்தா அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இறைவன் அப்படிங்கிறவங்க வந்து, ஒரு நிமிஷம், முருகரே நேரில் வந்தாலும் நான் பயந்துருவேன். ஓகேங்களா? சரி, அந்த ஆத்மான்னு பேசும்போது எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, கதவை திறந்து விட்டு வந்தேன். சரி, ஓகே. ஒரு உடம்புக்குள்ளே 2 ஆத்மா இருக்க முடியுமான்னா அது மாலாக்கு தெரியலை. இல்லை அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா தெரியாமல் இல்லை நம்ம சொல்லக்கூடாது. அப்புறம் இறைவன் வாங்கப்பட்டவர் ஒரு சக்தி அப்படிங்கிறது மட்டும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது புரியுது. அவங்களுக்கு தன்னை வந்து புரிய வைக்கவே முடியல. ஆன்மீகத்தில் நம்முடைய பயணம் என்ன அப்படிங்கிறத அவங்களால புரிய வைக்கவே முடியல. அதுலேருந்தே அவங்களுக்கு பாவம் எதுவும் தெரியலங்கிறது தெரியுது. சூளம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் கடவுள் அப்படின்னு அவங்க நினச்சி வச்சுருக்காங்க. நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டுப்படவையெல்லாம் கட்டிக்கிட்டு இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறவங்களுக்கு இது மேலே இருக்க ஆசைகள் குறைஞ்சி போகுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை மனநோயாளியாக இருக்கலாம். பழைய வாழ்க்கையை யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, எடுத்து சொல்லிடக்கூடாது. அதுக்கு 2 போர்வை, ஒன்று வந்து மனநிலைமை பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்கிறது, இன்னொன்று வந்து நான் சாமி ஆகிட்டேன். சாமின்னா கொஞ்சம் பயந்தானுங்களே, ஐயோ அந்த அம்மா சாமிங்கிறாங்க, அவங்கள எப்படி நம்ம என்ன குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணுவோம் தானுங்களே. ஏன்னா நேர்ச்சை கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன நக்கிறது பரம்பரைய இல்லையே. சரி, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கலாம்ங்கிறது மாலாவோட கருத்து. சரி, ஓகே. இதில் வந்து அவங்களே இஷ்டம், அவங்க வாழ்க்கை, அவங்க எப்படி வேணால் அதை சரி அமைச்சிக்கலாம். மக்களுக்கு நான் சொன்னேன் பாருங்கள், அங்கே வந்து ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. இங்கேருந்து நான் அதுக்காக பயணப்பட்டுருக்கேன். இன்னும் அந்த ஊரை நான் கண்ணால் கூட பார்க்கல. புரியுதுங்களா? ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு ஊரை
கண்ணால் கூட நான் இன்னும் பார்க்கல. இங்கேருந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்மீகத்துக்கான அந்த ஊருக்கு போகிறதுக்காக வேண்டி. இப்போது இந்த 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 பேக்கிங் இந்த பேஜ் இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இறைவன் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்கன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து சனிக்கிழமை ஒரு விளக்கு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகம் சுற்றி வாங்க, சனிக்கு ஒரு விளக்கு போடுங்க. இந்த பூனைங்களோட பெரிய தொல்லைங்க. தலை வாங்கி வச்சா அதையும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தரே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சமாளிச்சு. அவளை அனுப்ப முடியலங்க, அவள் திருப்பி இங்கேயே வரா. நான் வேறு கதவை திறந்து வச்சுட்டு பூனைங்கிற தொல்லை பார்த்தீங்களா. சரி, அவளுக்காக தான் அது கீழே விளையாடிட்டுருக்கா, தெரியுது அவங்களுக்கு. தெரியுதா? அது கீழே காட்ட முடியாது. அவங்களுக்கு தேவையான சாமான்லாம் வச்சுருக்கேன் சரிங்களா. அவள் விளையாடுறதுக்காக தான் அந்த இடத்த அப்படியே வச்சுருக்கேன். நான் விளையாடுவா வந்து. சரி, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு நான் செரியோடு இருந்ததில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எதில் விட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சனி கிரகம் இருக்குது, நீங்கள் வந்து இந்த விளக்கு போடுங்க, இந்த துணியில் போடுங்க, இந்த சிகப்பு துணியில் வந்து பயிர்கள்லாம் வந்து கட்டி வச்சு செய்ய சொல்கிறாங்க. என்னென்னமோ விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சனி கிரகத்துக்கிட்டேயோ புதன் என்ன 9 கிரகங்கள் சொல்கிறவங்க இல்லையா, எல்லா சாமி இவங்க எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியாக இவங்க போய் நிற்கிற இடம் இறைவன் தான். ஸோ என்னை வந்து எல்லாருமே எங்கள் அம்மா பயங்கரமாக, நான் மற்றவங்களாம் சொல்ல வேண்டாம், நான் எங்கள் அம்மாவே சொல்கிறேன், கோயிலுக்கு போடி, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 11 தடவை சுற்று அப்படின்னு எதுவும் கணக்கு சொல்கிறாங்க. என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லும்போது நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவேன், ஏம்மா நான் சாமியை கும்பிட்றேம்மா, சாமிக்கு தெரியுமா என்னை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடி எதையுமே செய்ய மாட்டேங்கிற, சாமின்னு சொல்கிற, ஆனால் கோயிலுக்கு போக மாட்டேங்கிற, சாமிக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு. சாமிக்கு நம்ம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, அவரே நமக்கு எல்லாமே செய்வார். அது எப்படி எந்த இடத்துல இவங்கெல்லாம் சொல்கிறது பக்தி மார்க்கத்தில் வந்துடுங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக வேறு மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா என் மனசு அதை நோக்கி பயணம் பண்ணுது. அதுக்காக பக்தி மார்க்கம் கம்மின்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாருக்கும் வந்து அந்த ஞான மார்க்கத்து மேலே வந்து ஈடுபாடு வரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆத்மாவோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு இந்த வந்து பக்தி நமக்கு கை கொண்டு வரும். புரியுதுங்களா? இந்த ஜென்மத்திலே எனக்கு எல்லாத்தையும் நான் அடைஞ்சிடணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன இறைவன் போட்டிருக்காருன்னு தெரியல. இப்போது எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் இந்த கிரகத்துக்குள்ளே வந்துடும். ஆனால் நான் பயணப்படுறது இறைவனை நோக்கி, என் பயணம் இறைவனை நோக்கி. இவங்கெல்லாம் எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னா இறைவன்கிட்ட தான். இந்த மாதிரி மாலா வந்து எங்கிட்ட இதை கேட்டிருக்கா, அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கா, அவளுக்கு தைரியம் வேணுமா அப்படின்னு இவங்க போய் நிற்கிறது இறைவன்கிட்ட தான். இவங்க ஏன்னா நமக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து கோளறு பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை நம்ம கொடுத்தோம். பதிகம் படித்தாலும் நிறைய பயன்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி பக்தி மார்க்கம் பண்ணும்போதும் நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இது கலியுகம். இதில் இறைவன் வேலும் சூலமுமா வந்து அப்படியே ஜங்குன்னு நம்ம முன்னாடி நிற்க மாட்டார். முதல்ல இறைவன் அப்படிப்பட்டவரும் கிடையவே கிடையாது. நம்ம தான் இறைவன் மேலே அவ்வளவு அன்பாகி அவரை இப்படியெல்லாம் ஒரு உருவமாக வரைஞ்சி வச்சுருக்கோம். இறைவன் இப்போது அந்தம்மா வந்து தலையை சுற்றி என்னமோ ஒரு இதை போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரி, பிரச்சனை பண்ணுறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரி, வேணாப்பா போட்டு பிச்சிக்கிறோம். சரி விடுங்க. இவங்களை வச்சுக்கிட்டு டைம் போகிறதுக்கு பாருங்கள், ரொம்ப கஷ்டம்.
இப்போது அவங்க வந்து அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க. இவங்களை கூட இன்னும் கூட இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா நித்யானந்தா இந்த மாதிரி நிறைய ஆட்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா கூட மக்கள் இன்னுமே இவங்களை நம்புகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த மாதிரி அவ்வளவு அலங்காரத்தோட ஒரு இறைவனை நம்ம வந்து நேரில் மட்டும் கடவுள் வந்துட்டால் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் கடவுள் வரமாட்டார். புரியுதுங்களா? நம்ம கனவுல பேய் பார்த்தா கூட நம்மளால் நிம்மதியாக எழுந்திரிச்சு உட்காந்து 2 நிமிஷங்கள் சரியாயிடுவோம். ஆனால் கடவுளை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது. பயம்தான் பிச்சுக்கிட்டு போகணும்னு பார்த்துக்கோங்க. சரி, நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சாதாரணமானவங்க, அவங்க ஏதோ சாமி பாட்டெல்லாம் பாடுறாங்க, சாமி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க, கொஞ்சம் நமக்காக பேசுவாங்களா இப்போ சாமிக்கிட்ட, ஏதாவது கொஞ்சம் கேட்டு சரி நமக்காக செய்வாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். அவங்கக்கிட்ட போகிறோம். நம்ம தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு அவ்வளோ பிரச்சனைகள். நம்மளால் வந்து நிம்மதியாக கடவுள்னா யார், அவர் எங்கே இருப்பார், அதெல்லாம் சிந்தனை பண்ணுறதுக்கெலாம் நமக்கு நேரமும் கிடையாது. அதை சிந்தனை பண்ணுறதுக்கெலாம் நமக்கு அந்த யோசனையும் வராது. சரி, இப்போது ஒரு 1 ரூபாய் காயின் நான் போடுறேன், எனக்கு வந்து வெயிட் காட்டிடணும். அந்த வெயிட் காட்டுற மிஷின்கிட்ட ஒரு வேர்டிங் வந்து வாங்கி வந்துடுது. அந்த 2 செகண்டில் அந்த வெயிட் காட்டுறது, வெயிட்லாம் ஒரிஜினல் வெயிட்டாக கூட தெரியல. அதே மாதிரி நான் இவங்ககிட்ட போனால் இந்த பிரச்சனை நமக்கு தீந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள் வளர்ந்துறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வளர்றது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நிறைய பிரச்சனை. புரியுதுங்களா? இவங்களுக்கு எனக்கு என்னன்னா, இவங்களுக்கு எதுவுமே அவர் முக்தார் கேட்குற கடவுளை பற்றி ஆன்மீகத்தை பற்றி ஒரு விஷயமும் அவங்க சொல்லவே இல்லை. எந்த ஒரு பிஹைண்ட் ரூட்ஸ்லேயும் வருண் சாரும் கேட்டுட்டாரு, முக்தார் கேட்டுட்டாரு. இவங்க திருப்பி இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, இவங்க எப்படி இறைவனுக்கிட்ட மக்கள் போய் என்ன கேட்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இவங்க எதுவுமே வந்து இறைவனை பற்றியும் பேசவே இல்லை. ஸோ இதில் பக்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு அழகு தெரியல. புரியுதுங்களா? ஆக்ரோஷமாக கத்துறது அதெல்லாம் பக்தி கிடையாதுன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஆட்கள் வளர்றது அவங்க அறிவாளி. நம்ம அவங்கள வளர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து இந்த மாதிரியான பர்சன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறது கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்குறேங்க. அம்மா போற்றி, தாயே போற்றி, அம்மா போற்றி, தாயே போற்றி, இப்படிலாம் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் ரைட். இது வந்து உங்களை வந்து கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக்கிடுவாங்க. மீடியேட்டர்ஸ் உங்களுக்கு தேவை கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை மனசில் வச்சு ஒரு குறை உட்காந்து கண்ணீர் விட்டாலே கடவுள் உங்கள் பேச்சை கேட்பார். அழகாதான் கேட்பாருன்னா அழகுன்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக சொல்லுங்கள், அவங்களும் சாதாரணமான மனுஷங்க தான். புரியுதுங்களா? பெரிய பெரிய தேவாரம் திருவாசகம் எழுதினவங்க கூட தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு அவங்க சொல்லலை. அவங்க பிரச்சனையை தீர்ந்ததை பார்த்து அடுத்து வந்த பிள்ளைகள் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? என்னை வீடியோ பண்ண விட மாட்டாங்க. ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஆளுங்கள்லாம் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. ஓகே, வணக்கம், பாய்.